ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிப்பொலியான ஒரு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை நண்பர்களே, சர்க்கரை, ஐஸ் வாட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸு, ஒரு லெமன் நண்பர்களே. இதுதான் இந்த 3 ஐட்டம்ஸ்க்கு வச்சு இந்த வெயிலுக்கு ஒரு அருமையான ஒரு லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நண்பர்களே. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டோம் நண்பர்களே. அது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். சர்க்கரையை சேர்த்துக்கிட்ட நண்பர்களே, அது கூட நம்ம இந்த ஜூஸை சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சமாக கொக்கம்பர் ஜூஸை சேர்த்துப்போம் நண்பர்களே. இது ஒரு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? பழத்தோட புளிப்பு, மாங்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் குக்கம்பர் ஜூஸு, இது 3 சேர்த்துருக்கோம். இது வேறு லெவல். பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஐஸ் வாட்டரையும் சேர்த்துருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நண்பர்களே. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்மளுடைய குக்கம்பர் அண்ட் மேங்கோ ஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு முறையாவது இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடு. ஈஸியான ஒரு வெயிலுக்கு இதமான ஒரு ஜூஸ். பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். தேவைன்னா ஒரு 3-4 ஐஸ் கியூபை சேர்த்துக்கோங்க நண்பர்களே. நல்லா ஒரு ஈஸியான ஒரு வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு அடிப்பொலியான ஒரு குக்கம்பரு அண்ட் மாங்காய் லெமன் ஜூஸ். சரி, ஒரு முறையாவது வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.